ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 24/7/2024 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள், சங்கடகர சதுர்த்தி, தக்ஷணாயனம். அதே மாதிரி இன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம்னு பதிலிட இன்னைக்கு 9:15 10:15, சாயந்தரம் 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலையில 10:45 11:45, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கடக லக்னம், இருப்பு 4 நாழிகை 16 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 1 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 11 மணி 1 நிமிடம் வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 10:17 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று மாலை 3:15 மணி வரை சௌபாக்கியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 12 மணி 7 நிமிடங்கள் வரை வணிஜை, அதன் பின்பு காலை 11 மணி 1 நிமிடம் வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 9:51 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு இரவு 10:17 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரவு 10:17 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயுள்யம். அதே மாதிரி இன்னைக்கு புதன்கிழமை பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிங்கோ, கண்டிப்பா நல்லது நடக்கும், சுபகாரிய நிகழ்ச்சிகள். அடுத்தபடியா இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு வாங்கோ. மேக்சிமம் பெருமாள் கோயில்ல நவகிரகம் இருக்காது, ஆனா சாதாரண இப்ப எல்லா கோயிலையும் இருக்கு, கிருஷ்ணன் கோயில் அதுல எல்லாம் இருக்கு. அதனால நீங்க அங்கேயே கூட நவகிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகராகிய புத பகவானை வழிபட அறிவுத்திறன் விருத்தியாகும். அடுத்தபடியா இன்னைக்கு முக்கியமான நாள் என்னன்னா சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்களை அழிக்கும் சதுர்த்தி. விநாயக பெருமான், இந்த விநாயக பெருமானை நீங்க மனமுருகி வழிபாடு பண்ணணும். காலையிலேயே உள்ள சாயந்தரமோ நீங்க ஓம் கம் கணபதையே நமக 108 தடவை. எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? ஓம் கம் கணபதையே நமக 108 தடவை உச்சாரணம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா பிள்ளையார் சன்னதி இல்லாத கோவிலே கிடையாது. பெருமாள் கோயில்ல கூட வதழினா தும்பிக்கை ஆழ்வார்னு ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்கும். அதனால கண்டிப்பா பிள்ளையார் சன்னதிக்கு போயிட்டு அருகம்புல் வாங்கி கொடுங்கோ. அருகம்புல் ரொம்ப விசேஷம், அதாவது எளிமையான தெய்வம். எல்லா தெய்வமே எளிமைதான், யாரும் எந்த தெய்வமும் எது அதை கூட இதை கூடலாம் கேட்கல, நம்மளா இஷ்டப்பட்டு தான் செய்யணும். ஆனா இந்த பகவான் விநாயக பெருமான் நீங்க கொஞ்சோண்டு அப்படி அருகம்புல்ல கொடுத்தாலே போறோம், உங்களுக்கு வேண்டிய வரன்களை கண்டிப்பா கொடுப்பார். அதனால இன்னைக்கு அருகம்புல் கொண்டு நீங்க விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்கோ, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு மற்றும் செவ்வாய், கடகராசியில் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி வக்கிரகதியில் மற்றும் சந்திரன், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரோ சூப்பர். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார்.
என்ன சனி பகவான் அங்க வக்கரகதியில இருந்தா கூட உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்பட வேண்டாம். கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்கு. 2 நாளா கொஞ்சம் கருப்புறன்னு இருந்தது, அதெல்லாம் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு ஜாலியா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு அரசியல் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முக்கிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிற இந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் எடுக்கிற காரியங்கள் சூப்பரா நிறைவேறும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. மாணவ கண்மணிகள் அப்படிங்கும்போது கல்வியில ரொம்ப உற்சாகமா இன்னைக்கு வேலை செய்வீங்க. வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மேஷராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் வெளியில கிளம்பும் போது 2 சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். சாயந்தரம் வேலை முடிஞ்சு வரும்போது அதை சாப்பிட்டுருங்க, அந்த சாக்லேட்டை. இல்லைன்னா குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? அடுத்தபடியா இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 சாக்லேட் எடுத்து பிரிக்காம சுவாமி ரூம்ல வச்சிருங்க. பிரிச்சுட்டு அப்புறம் எறும்பு வருது, பூச்சி வருதுன்னு சொல்லக்கூடாது. சரியா? அதனால அப்படியே வச்சுட்டு சாயந்தரம் குழந்தைகள் வந்தோடனே கையில கொடுத்துருங்க. இல்லையா நீங்க சாப்பிட்டுருங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். ஏன்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சில பொறுப்புகள் தேடி வரும். உத்தியோகத்துல கவனமா இருக்கணும், தொழில் வியாபாரத்துல நிதானமா இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனை ஒற்றுமை அப்படிங்கும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு அரசியல்ல இருக்கிற அன்பர்கள்லாம் ரொம்ப கவனமா இருப்பீங்க பேசுற பேச்சுக்கள்ல. இன்னைக்கு உத்தியோகத்துல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் எடுக்கிற காரியங்கள் டக்குன்னு முடியும். கவலைப்பட வேண்டாம். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை நாடுவது உச்சிதம். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் குழந்தைகள் யாரா இருந்தாலும் சரி கையில கொஞ்சோண்டு சர்க்கரையை வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயண 11 தடவை, இல்லைன்னா ஓம் நம சிவாய 11 தடவை சொல்லிட்டு அந்த சர்க்கரையை கொண்டு போய் ஓரமா காம்பவுண்ட் வாசல்ல போட்டுருங்க. எறும்பு சாப்பிட்ரும். அது சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருப்பீர்கள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் குறையும். மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும். என்னடா எப்படா இந்த பிரச்சனை ஓயும், ஒண்ணு மாத்தி ஒன்னும் வந்துட்டு இருக்கேடா. இன்னைக்கு பார்த்தா சந்திராஷ்டமங்கிறார், அன்னைக்கு பார்த்தா அஷ்டமத்து சனின்னு சொன்னார், இன்னைக்கு கண்டக சனின்னு சொன்னார், இன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கார், நானும் கேட்டுன்னு இருக்கேன். இன்னைக்கு எப்பயா விடியும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மனசுல இருக்கிற கவலைகள்லாம் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப அனுசரணையா இருப்பா. இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப ஜோரா இருக்குங்க. இன்னைக்கு உத்தியோகம், தொழில் வியாபாரம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஆசிட்டிஸ் உங்களுக்கு எப்படி ஓடுதோ அதே மாதிரி போயிட்டு இருக்கும். கவலைப்பட வேணாம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் இருக்கிற காரியங்கள்ல சிரத்தையா இருப்பீங்க. இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைந்து அருமையாக செயல்படுவார்கள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 கிராம்பு எடுத்து உங்க சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு என்ன சந்திராசிரமம் நேற்று சாயந்தரத்துல இருந்து வந்தாச்சு. இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கார், அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கார். என்ன அதனால இன்னைக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் நீங்க. ஏன்னா சனி பகவான் நட்சத்திரத்துல சந்திர பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்க. கவனமா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் உத்தியோகத்துல கவனமா இருக்கணும், தொழில் வியாபாரத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனை ஒற்றுமை ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப சின்சியரா இருக்கிறது ரொம்ப நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது. இன்னைக்கு உத்தியோகத்துல இருக்கிற பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்கள், இந்த ஃபைல் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அதே இடத்துல வச்சிடணும். இல்லைன்னா மேலதிகாரிகள் திட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அதனால கவனமா இருக்கிறது நல்லதுங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா மாடா உழைக்கிறீங்க பாவம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும்
உழைப்பு உழைப்பு உழைப்பு. இல்லத்தரசிகள் அப்படின்னாலே உழைக்கக்கூடிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்ங்கிற மாதிரி சொல்லலாம். பாவம். அதனால என்ன பண்றது, இன்னைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா மனசுல ஒரு குழப்பம்லாம் இருக்கும். சரியா? அதே மாதிரி மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்கள் இன்னைக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உச்சிதம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, வெளியில கிளம்பினாலும் சரி, 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 வில்வத்தை எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருக்கோம். இன்னைக்கு சந்திராசிரமம் இருந்தா கூட அதெல்லாம் வெற்றி கொண்டு சந்தோஷமான ஒரு நாளா நீங்க மாத்திப்பீங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். ஏன்னா 7ஆம் இடமாகிய கலத்திர ஸ்தானத்துல சந்திர பகவான் தனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கார். சரியா? இன்னைக்கு சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். உத்தியோகத்துல நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். தொழில் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா நடைபெறும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப ஜோரா இருக்குங்க. இன்னைக்கு அரசியல் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் முக்கிய பதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். கலைத்துறை நண்பர்கள் அப்படின்னா இன்னைக்கு வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் உத்தியோகத்துக்கு கிளம்பும் போது அல்லது வெளியில கிளம்பும் போது ஒரே ஒரு சந்தன வில்லைய அப்படியே பேப்பர்ல மடிச்சு பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ஒரே ஒரு சந்தன வில்லைய சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ஆற்றல் அதிகரிக்கும் நாள். பகைரோன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமா நிறைவேறும். உத்தியோகத்துல பவர் தனியா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தொழில் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா நடைபெறும். கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப ஜோரா இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அப்பா எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறதுனால தனி மரியாதை கிடைக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் மாற்று மருத்துவத்தை நாடுவது உச்சிதம். மாணவ கண்மணிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு அருமையான செய்திகள் கிடைக்கும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் வெளியில கிளம்பும் போது 2 ஏலக்காய் எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. இல்லத்தரசிகள் 2 ஏலக்காய் எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைகள் ரொம்ப ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்துல நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை குழந்தைகளின் மூலம் சிறப்பாக அமையும். அரசியல் இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முக்கிய பதவிகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் குழந்தைகள் யாரா இருந்தாலும் சரி 2 கல்கண்டை எடுத்து வாயில போட்டு அப்படியே ஒன்று சப்பி சப்பி சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா கடிச்சு சாப்பிட்ருங்கோ. அந்த சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இனிமையான கல்கண்டாச்சே. அதனால இன்னைக்கு அந்த இனிமையான ஒரு செய்தியெல்லாம் உங்களுக்கு அப்படியே காதுல வந்து விழும். சந்தோஷம் அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சந்திர பகவானோட சேர்ந்துட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அற்புதமா இருக்கு. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க.
கணவன் மனை ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு அரசியல்ல இருக்கிற நண்பர்கள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலையை அப்படியே அருமையா சுவாசிப்பாங்க. உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. மாணவ கண்மணிகள் இன்னைக்கு ரொம்ப கல்வியில உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் வெளியில கிளம்பும் போது உங்க பேக்ல பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க, சரியா? அதே மாதிரி இல்லத்தரசிகள் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட மலர் நிலம் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் குறைஞ்சி தைரியம் அதிகரிக்கும் நாள். உத்தியோகத்துல தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தரேன். இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். காலையில எழுந்தோடனே பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற இது குருக்களை பார்த்து என்ன உங்களோட கோரிக்கைகளை சொல்லுங்க, உங்களோட கவலைகள் உங்களை இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு. அற்புதமா ஒரு உங்களோட காரியங்கள்லாம் ரொம்ப சூப்பரா நிறைவேறும். ஏன்னா தொழில் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். தொழில் வியாபாரம் உத்தியோகம் அப்படிங்கும்போது நம்ம ஒருத்தருக்கு தான் பதில் சொல்லணும், அதாவது நம்ம மேலதிகாரிகளுக்கு. ஆனா நீங்க பல பேருக்கு ஒரு வேலைகளை கொடுத்து அவங்களோட கஷ்டங்களை திருத்தின்னு இருக்கீங்க. அதனால இந்த தொழில் வியாபாரத்துல இருக்கிறவெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை பண்ணினீர்கள் அப்படின்னா உங்களோட வேலைகள்லாம் சுலுவா முடியும். அடுத்தபடியா உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சீரடையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் தைரியமான ஒரு சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு முயற்சிகள் பலிதமாகும். எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, வெளியில கிளம்பும் போது உத்தியோகத்துக்கு கிளம்பும் போது சின்ன பேப்பர்ல விபூதி மடிச்சு எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது சின்ன பேப்பர்ல விபூதி வச்சு அப்படியே சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு உங்களோட காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை உயரும் நாள். ஏன்னா இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில இருக்கார். சந்திர பகவான் கூட வந்ததுனால இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்துல முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கணவன் மனை ஒற்றுமை சீராக இருக்கும். அரசியல் இருக்கிற நண்பர்களுக்கு இன்னைக்கு முக்கிய பதவிகள் தேடி வரலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனசுல ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மருத்துவ செலவுகள் குறையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்கு கிளம்பினாலும் சரி, வெளியில கிளம்பினாலும் சரி, கொஞ்சோண்டு குங்குமத்தை எடுத்து பேப்பர்ல வச்சு மடிச்சு உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகள் கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல வச்சு சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு உங்களோட வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. சந்தோஷமா இருங்கோ. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்குங்க. ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? ஏன்னா இன்னைக்கு காலையில எழுந்தோடனே உங்களுக்கு உடம்புல ஒரு சோர்வு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் ஒரு எச்சரிக்கையா தான் சொல்றேன். அதுக்காக நீங்க இதெல்லாம் மீறி நீங்க செயல்படணும், புரியுதா? அதாவது இப்ப நான் சொல்றதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எச்சரிக்கையா தான் சொல்றேனே தவிர நீங்க அப்படி இருக்க போறீங்க இப்படி இருக்க போறீங்க இது பண்ணல. நான் என்கரேஜ் தான் பண்றேன், டிஸ்கரேஜ் பண்ணல. என்னன்னா இப்போ ஒரு டேக் டைவர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த டைவர்ஷனை எடுத்துப்பீங்கல்ல, எடுத்துட்டு அப்படியே ரூட்டை மாத்தி உங்க வண்டியை எடுத்துன்னு போவீங்க, வேலையை முடிச்சுப்பீங்க. இல்ல டேக் டைவர்ஷன், ஐயோ வேணாம் வீட்டுக்கு வா திரும்ப அப்படின்னா வருவீங்க கிடையாது.
அந்த இடத்த அப்படியே இது பண்ணி டைவர்ஷனை எடுத்துக்கிட்டு நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அந்த வேலையை முடிக்க போறீங்க. அது மாதிரி தான் இது. காலையில சோர்வு இருக்கு அப்படின்னா, ஆஹா குருஜி சொல்லிட்டாரு, இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஸோ நம்ம தெளிவா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அந்த சோர்வை நம்ம விரட்டி அடிக்கணும், எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட இருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். சரியா? அதனால இன்னைக்கு கவனமா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. உத்தியோகத்துல கொஞ்சம் வேலை பளு இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கவனமா இருந்தா ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் நிதானமான ஒரு போக்கை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனை ஒற்றுமை ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் பேசுற வார்த்தையில கவனமா இருந்தா போரும், கனிவா இருந்தா போரும், கடுமை வேண்டாம். அதே மாதிரி கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு வாய்ப்புகள் வர்றதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் வேலைபளு கிடைக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பது உச்சிதம். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் புதிய முயற்சிகளை யோசனையுடன் மேற்கொள்வது நல்லது. அதாவது எடுத்துக்கலாமா செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. சரியா? இல்லைன்னா பெரியவங்கள்ட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் குழந்தைகள் யாரா இருந்தாலும் சரி, நம்ம கும்பராசியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு காலையில எழுந்தோடனே கொஞ்சம் அரிசியை கையில எடுத்துட்டு, சாப்பாட்டு அரிசி கொஞ்சோண்டு கையில எடுத்துட்டு ஓம் நமோ நாராயண 11 தடவை அல்லது ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல பின்னாடி ஓரமா முன்னாடி அடுத்த பக்கம் அந்த பக்கம் அதாவது ரோடு பக்கம் போட்டுருங்கோ. சரியா? ஏன்னா இது உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள போட்டோம்னா எறும்பு வந்துடும், என்ன திட்டு வாங்கணும். அப்புறம் அதுவும் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அசோசியேஷன் நோட்டீஸ் கொடுத்துருவா டக்குன்னு, ஆஹா இவர் என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அதனால அதெல்லாம் நீங்க கவனமா செய்யணும். சரியா? அதுவும் இன்னைக்கு சந்திர பகவான் ஜென்மராசியில வேற இருக்கார், சனீஸ்வர பகவான் அங்க இருக்கார் வக்கரகதியில. அதனால உடனே அந்த பிரச்சனையை உடனே நோட்டீஸ்ல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால நீங்க அதெல்லாம் பண்ணாம காம்பவுண்ட் வாசல ஓரமா போட்டுருங்க, எறும்பு சாப்பிட்டு போயிடும். எறும்புகளுக்கு அன்னதானம் பண்றீங்க. அதனாலே உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இருந்தா கூட இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட சந்தனம் வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உற்சாகமான ஒரு நாள். ஏன்னா செலவு வைக்க போறது கண்ணா அப்படின்னா செலவு, ஒரு செலவு மூடிட்டு இது பண்ணிட்டேன்னா கதவை தட்டும், டக்கு டக்கு டக்குன்னு ஏகப்பட்ட செலவுகள் வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா அயனசைன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருக்கார். அதனால இன்னைக்கு செலவு. உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி வரும், ஏதாவது ஒரு ரூபத்துல. தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். அதனாலே சில செலவுகள், சுப செலவுகள் காத்திருக்கிறது. கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. சிறப்பா இருந்தாலே செலவு தான். கரெக்டா? ஜாலியா வெளியில போயிட்டு வாங்க, என்ன பண்ண விருந்து கேளிக்கைகள்ல போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்கோ. இன்னைக்கு அரசியல் இருக்கிற நண்பர்கள் இன்னைக்கு பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இல்லத்தரசிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில அற்புதமான ஒரு செலவு காத்திருக்கிறது. இன்னைக்கு உங்களோட இன்னைக்கு மேனராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, வெளியில கிளம்பினாலும் சரி, கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் துளசி எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.